வணக்கம். செல்வகுமாரின் 2025 மார்ச் 7 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வங்கக்கடலில் உயரழுத்தம் நீடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே மேலடுக்கிலிருந்து காற்றை கீழடுக்கு நோக்கி அழுத்தி கடலோரம் நுழையக்கூடிய குளிர்காற்று உள்ளே போய் கடும் குளிரையும் பனிப்பொழிவையும் கொடுக்கிறது. கடலோரம் மூடு பனிப்பொழிவை கொடுக்கிறது. இரவு நேரத்தில் பனியும் அதிகாலை நேரத்தில் மூடு பனிப்பொழிவையும் கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில தொடர்ந்து இந்த உயரழுத்தமானது பகலிலே இந்த காற்றை வெப்பமடைய செய்து உள்ளே அனல் காற்றை கொடுக்கும். ஈரோடு, கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கடுமையான வெப்ப அலையை மதியம் 102 டிகிரி வரை உயர்த்தி கொடுக்கும். திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டத்திற்கும் 100-101 டிகிரி வரை வெப்பநிலையை உயர்த்தி கொடுக்கும். இந்த உயரழுத்தம் வரக்கூடிய 2 நாட்களில் விலகி குறைந்த அழுத்த பகுதி இலங்கைக்கு தென்கிழக்கே தெற்கே வர இருக்கிறது. இதன் காரணமாக நிலநடுக்கோட்டிலிருந்து வெப்ப நீராவியை தமிழ்நாட்டில் ஏற்றப் போகிறது. வரக்கூடிய 9ஆம் தேதிக்கு பிறகு வெப்பம் குறையும். பிறகு படிப்படியாக மேக உற்பத்திக்கு சாதகம் ஏற்பட்டு 10ஆம் தேதி மாலையிலிருந்து டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை தொடக்கும். 10ஆம் தேதி இரவிலிருந்து டெல்டாவில் பரவலாகவும் தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை தொடக்க 11ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதுமே அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும். இதில் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கனமழை பொழிவு காத்திருக்கிறது. டெல்டாவிற்கு ஆங்காங்கே மிக கனமழை பொழிவையும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிக கனமழை பொழிவு கூட இருக்கலாம். 10ஆம் தேதி இரவு 11ஆம் தேதி நல்ல மழை காத்திருக்கிறது. அதற்கு பிறகு மீண்டும் 13 இடைவெளி கொடுத்து 17 மீண்டும் குழப்ப வானிலை ஏற்படுத்த போகிறது. விரிவான அறிக்கையை பார்த்து திட்டமிட்ட பணி செய்திடுங்கள்.